चारण भक्त्या विमुच्येन्नर. हरे कृष्णा. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸோ நம்ம இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சின்ன ஒரு ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஹிஸ் ஹோலினஸ் ஜெயபதாக் சுவாமி குரு மகாராஜ் வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காரு. நம்ம ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கோம். பட் ஸ்டில் அவர் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ப்ரேயர்ஸ்னால அவருக்கு அவரோட ரெக்கவரி வந்து சீக்கிரம் ஆகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 3 வாட்டி ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா மகாராஜுக்காக நம்ம சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, ஹரே Hare ராமா Rama, Hare Rama, Rama Rama, Hare கிருஷ்ணா ஹரே Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare ராமா Rama, ராம ராம Rama ஹரே Rama, ஹரே, Hare Hare. ஹரே கிருஷ்ணா. ஸோ தேங்க்யூ ஆல். இப்போ நம்ம வந்து 1வது காண்டம் 12வது அத்தியாயம் பரிஷித் மகாராஜாவோட பிறப்பை பத்தி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பாகவதத்தோட மகிமையை பத்தி சனாதன கோஸ்வாமி வந்து தன்னோட புத்தகமான கிருஷ்ண லீலஸ்தவா அப்படிங்கிற புத்தகத்தை வந்து எழுதியிருக்கார். ஸோ இந்த ஸ்லோகங்களை வந்து நம்ம 2 வாரமா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்லோகத்தை ஒரு வாட்டி சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளாஸ்க்கு போகலாம். யாராவது ஒருத்தர் ரிப்பீட் பண்றீங்களா? மாதாஜி. எஸ் மாதாஜி. சர்வசாஸ்திராப்தி பீயூஷ सर्वशास्त्राब्धि पीयूष सर्ववेदैक सत्फल सर्ववेदैक सत्फल सर्वसिद्धान्त रत्नाद्य सर्वसिद्धान्त रत्नाद्य सर्वलोकैक दृक्प्रदा सर्वलोकैक दृक्प्रदा सर्वभागवत प्राण सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो श्रीमद्भागवत प्रभु कलिदन्वादोदितादित्य कलिद्वान्तो तिदादित्य श्रीकृष्ण परिवर्तित श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेम वर्ष्यक्षरायते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे श्रीकृष्णाय नमोऽस्तु मे मदेकबन्धो मत्सङ्गिन् मद्येकबन्धो मत्सङ्गिन् मद्गुरो मन्महादन मद्गुरो मन्महादन मन्निष्ठारक मद्भाग्य मद्निस्तारक मद्भाग्य मद आनंद नमोस्तु मे नमोस्तु ते मद आनंद नमोस्तु ते असाधु साधु दातायिन् असाधु साधु तादायिन् अति नीचोच ताकर अति नीचोच ताकर आनमुञ्च कदाचिन् आनमुञ्च कदाचिन् मां प्रेम्णा हृत् कन्तयोस्पुरा मां प्रेम्णा हृत् कन्तयोस्पुरा. हरे कृष्ण. थैंक यू. ஸோ நம்ம 3வது ஸ்லோகத்தோட அர்த்தம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பரமானந்த பாட்டாய பிரேம பக்ஷி அக்ஷராயதே சர்வதா சர்வ சேவியாய ஸ்ரீ கிருஷ்ணாய நமோஸ்துமே. ஸோ இந்த ஸ்லோகத்துல வந்து பாகவதம்ங்கிறது வந்து நமக்கு
நமோஸ்துமே அப்படின்னு முதல்ல சொல்றாரு. பாகவதத்துக்கு என்னோட மரியாதைய, அதாவது வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். பாகவதத்தை படிக்கிறது மூலமா ஒவ்வொரு அக்ஷரமா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஆஹ் அந்த பாகவதத்தோட ஒவ்வொரு ஸ்லோகமும் அக்ஷரமும் வந்து பல விதமான அர்த்தங்களை வந்து மழை மாதிரி பொழியறது. அதனால அந்த படிக்கிறவாளுக்கு வந்து ஒரு பரம ஆனந்தம், அதாவது முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட டிரான்ஸ்மெண்டல் பிளிஸ் வந்து கிடைக்குது. பரமமான ஆனந்தம் வந்து அந்த படிக்கிறவா வந்து அடையறா. அப்படி அப்பேற்பட்ட பாகவதம் வந்து நம்ம எல்லாருக்கும் இந்த சேவையை கொடுக்கறது, அந்த ஆனந்தம் மிக்க சேவையை நம்ம படிக்கிறது மூலமா ஆனந்தம் கிடைக்கிறது இல்லையா? சோ அந்த பாகவதம் வந்து அந்த சேவையை வந்து நமக்கு பண்றது அப்படிங்கறத வந்து, அது மட்டும் இல்லாம ஸ்ரீ கிருஷ்ண பரிவர்த்திதா, அது வந்து கிருஷ்ணருக்கும் பாகவதத்துக்கும் ஆஹ் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. கிருஷ்ண துல்லிய பாகவத விபு ஆශ්‍රய. கிருஷ்ண பாகவதம் வந்து கிருஷ்ணருக்கு துல்லியமானது, ஈக்குவலா இருக்கு. கிருஷ்ணே சுதாம உபகத்தே தர்ம ஜானாதிபி சக கலவு நஷ்ட திருஷாமேஷ புராணார்க்கோ அது நோதிதக. அப்போ எப்போ கிருஷ்ணர் இந்த துவாபர யுகம் கடைசியில கிளம்பிட்டாரோ அப்போ பாகவதம் வந்து பிறந்தது. அந்த கலியுகத்தோட இருளை போக்குறதுக்காக பாகவதம் வந்து தோன்றித்து அப்படிங்கறதையும் வந்து நம்ம பாக்குறோம். சோ இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸுக்கு போலாம். சோ இங்க வந்து நம்ம 12வது அத்தியாயம் பரீட்சித் மகாராஜரோட பிறப்பை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். சோ இதுல இங்க நம்ம பார்த்தோம், கர்ப்பத்துல வந்து உத்தரையோட கர்ப்பத்துல வந்து பரீட்சித் மகாராஜாக்கு வந்து ஆபத்து ஏற்படுறது. அப்ப கிருஷ்ணர் வந்து உத்தரையோட கர்ப்பத்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தைய வந்து காப்பாத்துறார். அப்போ வந்து இங்க சொல்லப்படுறது ததர்ஷ புருஷம் கஷ்டித். அந்த காப்பாத்துறதுக்காக கிருஷ்ணர் வந்து இந்த கர்ப்பத்தை நுழையும் போது அந்த குழந்தை வந்து இந்த கர்ப்பத்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தை வந்து இந்த கர்ப்பத்துல இருக்கக்கூடிய பகவானை வந்து பாக்குறது. அதுக்கப்புறம் அந்த அவரோட ஃபார்ம் வந்து டிஸ்கிரைப் பண்றது. அபிவ்ய தரிசனம், பகவானோட திரு உருவம் வந்து எப்படி இருந்தது, அழகான தங்க கிரீடம் அணிஞ்சிருந்தார். அதுக்கப்புறம் அவரோட ஷாம உடல் வந்து கணஷாம்னு சொல்றோம்ல, பகவானோட உடல் வந்து கருமையா இருந்தது. ஆனா அதுல எப்படி மேகத்துல ஒரு மின்னல் வந்தா பளிச்சுன்னு தெரியுமோ அந்த மாதிரி அவர் வந்து மஞ்சள் ஆடை வந்து அணிந்துட்டு இருந்தார். அந்த மாதிரி அவர் வந்து அந்த குழந்தைய வந்து காப்பாத்துறார். அந்த குழந்தையும் வந்து ரொம்ப வீரமா இருந்தது. அது வந்து அந்த தேஜஸ பார்த்து பயப்படல, அந்த அஸ்திர தேஜஸ பார்த்து பயப்படல. ஆனா அந்த குழந்தை வந்து பகவானோட தரிசனத்தை எடுத்துக்கிறது, யோசிக்கிறது. பரீட்சத்தே கா இதி அசௌ, இது யார், இது நம்மள வந்து காப்பாத்த வந்திருக்காளே, இது யாரு அப்படிங்கறத வந்து அந்த குழந்தை வந்து யோசிக்கிறது. அதுக்கப்புறம் பகவானோட கருணை வந்து விவரிக்கப்படுறது. அமே ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுது. பகவானுக்கு வந்து இந்த பகவானோட பொட்டன்சி வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அது வந்து அன்லிமிட்டட், எல்லையற்றது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம். ஆனாலும் பகவான் வந்து அந்த குழந்தை வந்து அந்த பகவானோட லீலைய பார்த்துட்டு இருக்கும் போதே தன்னை காப்பாத்துறதுக்காக பகவான் வந்து எப்படி ஒரு எரி நட்சத்திரம் வந்து உருவம் தெரியாது, அப்படியே வெளிச்சம் மாதிரி தெரியும், அந்த மாதிரி ரொம்ப வேகமா அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக பகவான் வந்து அந்த கர்ப்பத்தை சுத்தி சுத்தி வர்றாரு. அப்படி வந்து அந்த அஸ்திரத்தை வந்து முறியடிச்ச உடனே அவர் அங்கேருந்து மறைஞ்சும் போயிடுறார். தத்ரை வாந்தர் ததே ஹரிஹி, அவர் வந்து அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டார். அதுக்கப்புறம் குழந்தை வந்து பிறக்கிறது. குழந்தை வந்து நல்ல ஒரு சுபமான நேரத்துல வந்து பிறக்கிறது. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை வந்து பாண்டூர் இவௌஜசா, பாண்டுவோட அந்த சக்திய வந்து அப்படியே எடுத்துன்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்றால.
சில சமயம் அந்த பிறந்த குழந்தைய பார்க்கும்போது அப்பா மாதிரியே இருக்கு, அம்மா மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றது இல்ல. அது மாதிரி ஆனா இங்க குறிப்பிடும் போது பாண்டுவோட சக்தி இல்லைன்னா அந்த வம்சத்தோட அந்த சக்தி வந்து அந்த குழந்தைக்கு இருக்கிறத அந்த சின்ன பிறந்த குழந்தையிலேயே அது வந்து தெரிய ஆரம்பிச்சிருது அப்படிங்கிறத இங்க சூத கோஸ்வாமி வந்து சொல்றார். அதுக்கப்புறமா குழந்தை பிறந்த உடனே எல்லாருக்கும் ஆனந்தம். அப்போ யுதிஷ்டரா இருக்கட்டும் மத்த எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு வந்து ஜாதகம் எழுதுவா இல்லையா, இல்ல பேர் வைக்கிறது, அது அந்த சடங்குகள்லாம் பண்றதுக்கு வந்து பண்றதுக்காக அங்க இருந்த தௌமிய மற்றும் கிருதாதிபிகி, தௌமியர் மற்றும் கிருப்பர், அதுக்கப்புறம் அங்க இருந்த பல்வேறு ரிஷிகள் அவ எல்லாரையும் வச்சு இந்த ஜாதகம் காரியம் ஆசை அந்த குழந்தைக்கு வந்து நல்ல ஜாதகத்தை வந்து எழுதுறா. இது வந்து ஒரு சடங்கு. இது ஆல்மோஸ்ட் எல்லாராலையும் இது வந்து கடைபிடிக்கப்படுறதுதான். இதுக்கப்புறமா வந்து அந்த குழந்தைக்கு வந்து விஷ்ணுராத்த அப்படிங்கிற பேர் வந்து சூட்டப்படுறது. அதுக்கப்புறம் இந்த சுபமான நிகழ்ச்சி நடக்கும்போது சத்திரிய தர்மம் என்ன, பிராமண தர்மம், சத்திரிய தர்மம் எல்லாரும் வந்து சேரிட்டி கொடுக்கணும், தானங்கள் வந்து கொடுக்கணும் தகுந்த மனிதருக்கு, முக்கியமா பிராமணர்களுக்கு. ஏன்னா அவ வந்து வேதத்தை பாதுகாக்கிறா, அவளுக்குன்னு அவளே எதுவும் சம்பாதிச்சுக்கிறது கிடையாது. அதனால சத்திரியர்கள் வந்து பிராமணர்களுக்கு எந்த ஒரு அக்கேஷனா இருந்தாலும் அவ வந்து தானங்கள் வந்து கொடுப்பா. சோ அதே மாதிரி யுதிஷ்டரும் வந்து ஹிரண்யம் தங்கம், அப்புறம் கிராமங்கள், அதுக்கப்புறம் மகிம் பூமி, அதுக்கப்புறம் ஹஸ்தி அஸ்வான குதிரை, யானை, இதெல்லாத்தையும் வந்து நிறைய வந்து சிறந்த பிராமணர்களுக்கு தானங்கள் வந்து கொடுக்கிறா. அதுல வந்து குறிப்பிடப்பட்டிருந்தது பிரஜா தீர்த்தே ச தீர்த்த. பிரஜா தீர்த்தேங்கிறது இங்க வந்து அந்த ராஜாவை குறிக்கிறது, யுதிஷ்டரை வந்து குறிக்கிறது. தீர்த்தவித் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து பிராமணர்களுக்கு வந்து இந்த மாதிரி தானங்களை வந்து கொடுத்தார். எங்க எப்படி தானம் கொடுக்கணும்னு தெரிஞ்சிருந்த ராஜா வந்து அந்த தானங்களை வந்து கொடுத்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். எங்க எப்படி தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறது பகவத்கீதையிலயும் பகவான் வந்து கொடுத்திருக்காரு. எது சாத்விக தானம், எது ரஜஸ்ல கொடுக்கப்படுற தானம், எது தமஸ்ல கொடுக்கப்படுற தானம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம போன அத்தியாயத்துல பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ராஜா வந்து கேக்குறார். அந்த பிராமணர்கள் வந்து ரொம்ப திருப்தி அடைஞ்சிடுறா. ராஜா கொடுத்த தானங்கள்லாம் எடுத்துட்டு அவ ரொம்ப திருப்தி அடைஞ்சிடுறா. அதுக்கப்புறம் அந்த ராஜா வந்து புகழ்ந்து ஒரு வார்த்தை சொல்றா. அது என்னன்னா, அந்த மகன், அதாவது இப்போ பிறந்திருக்கக்கூடிய அந்த குழந்தை வந்து கண்டிப்பா அந்த புரு வம்சத்தோட பெருமையை வந்து காப்பாத்தும் அப்படின்னு சொல்றான். புருநாம் பௌரவ ரிஷப, அந்த புரு வம்சத்தோட பெருமையை வந்து காப்பாத்தும். பௌர ரிஷபனா முதன்மையான ராஜாவா இருப்பார் அப்படின்னு சொல்ற. இதுக்கு என்ன அப்போ யுதிஷ்டர் பாண்டவர்கள்லாம் அப்படி இல்லையான்னு கேட்டா அப்படி இல்லை. இந்த அக்கேஷனுக்கு அந்த குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்கு நல்ல பிளெஸிங்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக உண்மையதான் சொல்றா. பட் அதனால இதுக்கு முன்னாடி இருந்தவா அப்படி இல்லை அப்படிங்கிறது கிடையாது. சோ இங்க புரு வம்சத்துல வந்து இந்த குழந்தை வந்து ரொம்ப சிறந்து விளங்கும் அப்படிங்கறத வந்து அவ சொல்றா. அதுக்கப்புறம் சுக்லே சமஸ்தாம் சுக்லே சமஸ்தாம்னா குழந்தை வந்து வெண்ணிறமா இருந்தது. ஒண்ணு அப்படி லிட்ரலா ஃபேரா இருந்தது அந்த குழந்தைன்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அன்அலாய் டிவோட்டி, பிரபுபாதர் வந்து அதை குறிப்பிட்டார். ஒரு தூய பக்தர் வந்து எப்போதுமே கேரக்டர் வந்து பியூரா இருக்கு, ஸ்பாட்லெஸ்ஸா இருக்கு, ஒரு அப்பழுக்கு அற்ற தன்மை அப்படின்னு சொல்லுவோம்ல, நிர்மல அப்படின்னு சொல்றாங்க. எந்த விதமான தோஷங்களும் குறைகளும் இல்லாத தூய ஆத்மாவா இருந்தார் அப்படிங்கறத வந்து இங்க
சம்ஸ்தாம் உபேயிஷி அப்படின்னு இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அந்த குழந்தை வந்து பியூரா இருப்பார், இல்லைன்னா பியூரா இருக்கார் அப்படிங்கறது வந்து இங்க ஏன் பியூரா இருப்பார், ஏன்னா பகவானோட கருணையினால அந்த குழந்தை பிறந்தது இல்லையா. முதல்லயே கர்ப்பத்திலேயே அந்த குழந்தை வந்து பகவானோட தரிசனத்தை எடுத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சது. அவ்வளவு அதிர்ஷ்டம் இருந்தது அந்த குழந்தைக்கு. அதனால அங்க வந்து இவரை வந்து விஷ்ணு ராத அப்படின்னு சொல்றா. விஷ்ணுவால ஆஹ் காப்பாற்றப்பட்டவர் அப்படிங்கறதுனால விஷ்ணு ராத அப்படின்னு இங்க வந்து குறிப்பிடப்படுறார். சோ அந்த பகவான் வந்து அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கு 2 காரணம் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து அந்த குழந்தை வந்து ஒரு தூய பக்தர் அப்படிங்கறதுனால, 2வது வந்து இந்த ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்கு இப்போ அந்த வம்சத்தை மேற்கொண்டு எடுத்துன்னு போறதுக்கு. ஏன்னா பகவான் ஒரு விஷயத்துல ரொம்ப குறிப்பா இருக்கார். தர்மம் தான் வந்து நாட்டை ஆளணும் அப்படின்றதுல அவர் குறிப்பு. தர்மம்னா அவரோட ஆணை, அவர் ஆணைய ஏற்று நடக்கிறவா வந்து அந்த நாட்டை ஆளணும், ஒரு ராஜ்யத்துல இருக்கணும், ராஜ்யத்துக்கு ராஜாவா இருக்கணும் அப்படிங்கிறது பகவானோட விருப்பம். அதுக்குதான் இவ்வளோ பிரயத்தனமும் பகவான் பட்டார். மகாபாரத யுத்தம் பண்ணி அதுக்கப்புறமா யுதிஷ்டிர வந்து ராஜாவா ஆக்கினார். அதுல ரொம்ப அவர் வந்து அதே மாதிரிதான் பீஷ்மரும். சோ அதுல ரொம்ப அவர் வந்து ஸ்பெசிபிக்கா இருந்தார். ஏன்னா அப்பதான் சாமானிய மக்களும் வந்து மெதுவா அந்த லேடரை கிளைம் பண்ண முடியும். வர்ணாசிரம தர்மத்துல வர்ணாசிரம தர்மம் தான் வந்து ஒரு சொசைட்டிக்கு இருக்கக்கூடிய முக்கியமான தர்மம். ஏன்னா அது மூலமா விஷ்ணுவோட மெதுவா விஷ்ணுவோட பக்திய வந்து அடைய முடியும், ஒருத்தர் வந்து அடைய முடியும். அதனால காமன் பீப்புளுக்குள்ள அவளோட டெய்லி வேலைகளை பண்ணிட்டு பிராமணர்களோட கைடன்ஸு கீழே இருக்கா அப்படின்னா மெதுவா அவ வந்து விஷ்ணு பக்தியில உயர முடியும். அப்படிங்கறதுனாலதான் வர்ணாசிரம தர்மத்தையே பகவான் வந்து வச்சாரு, படைச்சாரு. அப்போ அதுக்கு வந்து ராஜாவே அந்த தர்மம் படி இல்லை அப்படிங்கும் போது பிரஜை எப்படி இருப்பா? அதனாலதான் இவ்வளோ பிரயத்தனப்படுறாரு பகவான். ஆனா பக்தர்கள் வந்து இந்த வர்ணாசிரம தர்மத்துக்கு அப்பாற்பட்டவா. ஏன்னா வர்ணாசிரம தர்மம்ங்கிறது அந்த 3 குணங்களுக்கு உட்பட்டதுதான். அதுல இருக்கக்கூடிய விதி விதானங்கள்ல வச்சு மெதுவா ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட் வரத்துக்குதான் வர்ணாசிரம தர்மம். ஆனா பக்தர்கள் ஏற்கனவே பகவானோட சரணாகதியில இருக்கிறதுனால, சரணுக்கு இருக்கிறதுனால நார்மல் அதுக்கு வர்ணாசிரமத்துல எல்லாத்தையும் விட்டுடுவாளா அப்படின்னா அப்படி கிடையாது. எது விஷ்ணு பக்திக்கு அனுகூலமா இருக்கோ அந்த விஷயங்களை வந்து பக்தர்கள் செய்யறா. அது எப்படி அவளுக்கு தெரியும் அப்படின்னா அதுக்குதான் ரூப கோஸ்வாமியோட புத்தகங்கள் இருக்கு, பாகவத தர்மம் இருக்கு. அதுபடிதான் பக்தர்கள் தன்னோட வாழ்க்கைய வந்து நடத்திக்கிறா. ஏன்னா முதல் காண்டத்துல முதல் அத்தியாயத்திலே 2வது அத்தியாயத்திலே கிருஷ்ணன் சொல்லிட்டார், யாரெல்லாம் வந்து தன்னோட தர்மத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்றா ஆனா விஷ்ணு பக்திக்கு வரலையோ அப்பேற்பட்ட அந்த தர்மம் வந்து ஸ்ரமம் ஏவகி கேவலம் அப்படின்னு சொல்லிட்டார். சோ இங்க கிருஷ்ணர் அவதாரம் பண்றது, இந்த மாதிரி வேத சாஸ்திரங்களை கொடுக்கறது, பாகவதர்களை அனுப்புறது, பாகவதத்தை கொடுக்கறது, பக்தர்களோட சங்கத்தை கொடுக்கறது, விக்கிரக ரூபத்துல இருக்கிறது, இது எல்லாமே எதுக்குன்னா எல்லாருமே வந்து கிருஷ்ண பக்தி எடுத்துட்டு இட்டர்னல் லைஃப் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான், ஒரு நிரந்தரமான வாழ்க்கையை வந்து அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால அந்த முயற்சியை திருப்பி பகவான் பண்ணிட்டேதான் இருப்பார். அது கலியுகமா இருக்கட்டும், சத்தியயுகமா இருக்கட்டும், எந்த யுகமா இருந்தாலும் பகவான் எதுக்கு யுகே தோன்றார் அப்படின்னா இந்த முயற்சியை விட மாட்டார். அதுக்கப்புறம் நம்ம இது 16ல பார்த்தோம். அதுக்கப்புறம் இத வந்து கேக்குறாரு யுதிஷ்டர். கேட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, இந்த குழந்தை வந்து பகவானால காப்பாற்றப்பட்டது, அதனால இவர் வந்து மகாபாகவதோ மகான். 2 வார்த்தை சொல்றாரு, மகாபாகவதோ மகான். மகாபாகவத்தோன்னா பரீட்சித் மகாராஜர் வந்து ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது, அவர் வந்து ஒரு தூய பக்தர், ஏன்னா கிருஷ்ணரே காப்பாத்திருக்காரு. அதனால மகான்னா அவர்கிட்ட எல்லா நற்குணங்களும் வந்து அடங்கி இருக்கு. யார் ஒருத்தர் தூய பக்தரா இருக்காரோ, அந்த ஃபெய்த் வந்து பியூரா இருக்கோ, அவ எல்லாருக்குமே வந்து நற்குணங்கள் வந்து தானா அடைஞ்சிடும். அப்படி ஏதாவது சின்ன விஷயங்கள்ல ஏதாவது 1-2 குறைகள் இருந்தாலும் அது காலப்போக்குல அது வந்து பக்தியினோட பிரபாவத்தினால அதுவும் சரியாயிடும். அதனாலதான் நம்ம வைஷ்ணவர்கள் கிட்ட வந்து குறை கண்டுபிடிக்கிறது இல்லை. சில சமயம் கோவப்படலாம், ஏதாவது சின்ன குறைகள், சின்ன வாசனையினால, பூர்வ வாசனையினால இருக்கலாம்.
ஆனா அவ பக்தியில முன்னேற முன்னேற அந்த விஷயங்கள்லாம் வந்து இல்லாம போயிடும். அதனால ஃபியூச்சரை நினைச்சு இப்ப வந்து அவளை குறை சொல்ற இவ வந்து கண்டிப்பா ஒரு தூய யார் ஒருத்தர் சாதக பக்தர்களாவே இருக்கட்டும், இல்ல கனிஷ்ட பக்தராவே இருக்கட்டுமே, அவ வந்து தூய பக்தியோட ப்ராசஸ ஃபாலோ பண்றதுனால கண்டிப்பா ஒரு நாள் அவ வந்து அப்பழுக்க தன்மையை வந்து அடைஞ்சிடுவா. அதனால அவள் மேல குற்றம் சொன்னா நம்ம வைஷ்ணவ அபராதம் பண்றோம்னு அர்த்தம். அதனால அதுக்காக நான் இங்க வந்து அவர் மகான் அப்படின்னு அதுலயே நம்ம இன்னொரு ஸ்லோகமும் பார்த்தோம். சாரி பிரலாத் மகாராஜ் வந்து சொல்றார், நரசிம்மரை வந்து குளோரிஃபை பண்றார். 5th கேண்டோல இந்த ஸ்லோகம் வருது. ஸ்டார்டிங் என்னது, யார் வந்து விஷ்ணுவோட பக்தரோ அவளுக்கு வந்து எல்லா தேவர்களோட குணங்களும் அவ கிட்ட வந்து புகழடம் எடுத்துக்கிறது. ஆஹ் ரவ் அபக்தஸ்ய மகத் குணாத். எஸ் மாதாஜி. यस्यास्ति भक्तिर्भगवते பக்தி பகவத் கிஞ்சன. தேங்க்யூ. சர்வை குணை சத்திர சமாசத்தை சுராகா. அவகிட்ட எல்லா நல்ல குணங்களும் வந்து தானா அடைக்கலம் எடுத்துக்கிறது. ஆனா அபக்தர்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் நல்ல சத்வ குணத்துல இருந்துன்னு அமைதியா சாந்தமா இருக்கா, பியூரா இருக்கா, அதெல்லாம் இருந்தாலும் கூட கண்டிப்பா ஏதாவது ஒரு டைம்ல வந்து ரஜோதம குணங்கள் வந்து கலந்துடும். ஆனா அபக்தர்களுக்கு வந்து எல்லா நல்ல குணங்களும் இருந்து கிருஷ்ண பக்தி இல்லைன்னா அந்த குணங்கள்னால என்ன பிரயோஜனம் அப்படின்னு. என்ன பிரயோஜனம்னா அவ கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போவா, ஆனா அதனால என்ன திருப்பி இந்த பூலோகத்துக்கு வந்தாகணுமே, அப்ப சத்வகுணத்துல இருப்பாளான்னு தெரியாது. சோ அதனால பக்தி மார்க்கம் வந்து நிரந்தரமான உறுதி கொடுக்கப்பட்ட மார்க்கம். பகவானே சொல்றா நம்மை பக்தியா பிரணஷ்யதி. அதனால பக்தர்கள் கிட்ட ஒரு சின்ன சின்ன அனர்த்தங்கள் இருக்கலாம், ஆனா ஒரு பர்ஃபெக்டான ஒரு மெட்டீரியலிஸ்ட விட அனர்த்தங்களோட இருக்கக்கூடிய பக்தர் தான் வந்து உயர்ந்த இடத்தை வந்து அடையிறாரு. சோ இதுதான் நம்ம இதுல பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம 18ஆம் ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். 1, 12, 18. ஸ்ரீராஜோவாச்ச அப்யேஷ வம்சயான் ராஜஷின் अप्येष वंशयान् राजर्षीन् पुण्यश्लोकान् महात्मनः अनुवर्तितास्विद्यससा साधुवादेन सत्तमाः. யாராவது ஸ்லோகம் ரீட் பண்றீங்களா? ஹரே கிருஷ்ணா. பிரணத் மாதாஜி நான் படிக்கட்டுமா? எஸ் மாதாஜி. ஸ்ரீ ராஜோவாச்ச அபியேஷ வம்சயான் ராஜர்ஷீன் புண்ணிய ஸ்லோகான் மகாத்மனः அனுவர்திதா ஸ்மிருதி யசசா சாதுவாதேன சத்தமாக. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நானும் ஸ்லோகம் படிக்கவா? எஸ் மாதாஜி. ஸ்ரீ ராஜோவாச்ச अभिएष वंस्यान् राजर्षीन् पुण्यश्लोकान् महात्मनः अनुवर्तितास्विद्यचसा साधुवादेन सत्तमाः. हरे कृष्णा माताजी. थैंक यू. செல்வி மாதாஜி. हरे कृष्णा माताजी. श्रीराजोवाच अप्येष वंस्यान् राजर्षीन् पुण्यश्लोकान् महात्मनः अनुवर्तितास्विद्यससा साधुवादेन सत्तमाः. हरे கிருஷ்ணா. வேர்ட் டு வேர்ட் யார் ரீட் பண்றீங்க? எஸ் மாதாஜி. ஸ்ரீராஜ மிக நல்ல அரசர் யுதிஷ்ட மகாராஜன் உவாச்ச கூறினார், அபி இரண்டில் எது, ஏஷ இந்த, வம்சியான் வம்சம், ராஜர்ஷின் புனிதர்களான அரசர்களின், புண்ணிய ஸ்லோகான் பெயரை போலவே புண்ணியவானாக, மகா ஆத்மனக எல்லா மகாத்மாக்களும், அனுவர்த்திதா ஆதரவாளர், ஸ்வித் அப்படி இருக்குமா, எஸ்எஸ்ஆ மகாத்மாக்களும், யசசா சாதனைகளால், சாதுவாதேன வாழ்த்துக்களால், சத்தமாக ஓ மகாத்மாக்களை. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.
Hare Krishna. Translation. Anandi Mataji. பிரணாம் மாதாஜி. ஹரி கிருஷ்ண. ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி கிருஷ்ண. மொழிபெயர்ப்பு. மிகவும் நல்லவரான அரசர் யுதிஷ்டிரர் வினவினார், ஓ மகாத்மாக்களே, இச்சிறந்த அரச குடும்பத்தில் தோன்றிய மற்றவர்களைப் போலவே இவரும் ஒரு புனித மன்னராகவும் பக்தியுள்ளவராகவும் அவரது சாதனைகளில் புகழுக்கும் பெருமைகளுக்கும் உரியவராகவும் இருப்பாரா? ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண. சோ இங்க நம்ம பாக்குறோம். சோ ஏற்கனவே பிராமணர்கள் வந்து ஒரு 3 வாக்கியங்கள் வந்து சொல்லிட்டா. இவர் வந்து பௌர ரிஷப, அவர் வந்து நல்ல லைனேஜ்லயே நல்ல சிறந்தவரா இருப்பார். அப்புறம் இவரே ஒரு மகாபாகவதர், அதுக்கப்புறம் இவர்கிட்ட நல்ல குணங்கள் எல்லாமே இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டா. அப்போ யுதிஷ்டிர மகாராஜ் வந்து கேக்குறாரு, இந்த குடும்பத்தோட அந்த புகழ் மற்றும் அவளோட நல்ல குணங்கள் எல்லாமே உண்மையாலுமே இந்த குழந்தைக்கு வந்து இருக்குமா அப்படிங்கறத வந்து வினவரார். அதுதான் இந்த ஸ்லோகம். இங்க என்ன கேக்குறாரு அப்படின்னா, சத்தமாக, அதாவது இந்த உயர்ந்த ஆத்மாக்களே அப்படின்னு சொல்லிட்டு, அபிஸ்வித் ஏஷாகா, இந்த குழந்தை வந்து அனுவர்த்திதா புண்ணிய ஸ்லோகான் ராஜரிஷின் வம்சியான், இந்த ஏற்கனவே எங்களோட வம்சம், அதாவது யுதிஷ்டருக்கு முன்னாடி இருந்த எல்லா ராஜாக்களுமே வந்து ராஜ ரிஷிகளா தான் இருந்தா. அவளுக்கு ராஜ்யத்து மேல பற்று கிடையாது. அப்கோர்ஸ் திருதராஷ்டிரர் விளக்கா நம்ம வச்சுக்கலாம். எல்லாரும்னா மேக்சிமம் பீப்புள் அப்படின்னு வச்சுக்கலாம். முக்காவாசி எல்லாருமே ராஜ ரிஷிகளா இருந்தா. அவ வந்து என்ன விஷயங்கள்ல எல்லாம் அவ வந்து ரொம்ப என்னென்ன விஷயங்கள் அவ ராஜ ரிஷிகளா இருந்தா அப்படிங்கறத பிரபுபாதர் சொல்றார். அவெல்லாம் வந்து எப்போதுமே ஆனந்தமா இருந்தா, புண்ணியாத்மக்களா இருந்தா, நல்ல ஒழுக்கத்தோட இருந்தா, ஐஸ்வர்யங்களோட இருந்தா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு வந்து ஆன்மீக தேடல் வந்து இருந்தது அவாக்கிட்ட, ஆன்மீக ஞானம் வந்து அவாக்கிட்ட இருந்தது. சோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம யோசிச்சுக்கணும். இததான் அவர் வந்து குறிப்பிடுறார். ராஜரிஷி வம்சான் அப்படின்னு சொல்லும் போது, என்னோட பூர்வ எல்லா ராஜாக்களுமே வந்து இந்தந்த தன்மைகளோட இருந்தா, அப்ப இந்த குழந்தைக்கும் இந்த தன்மைகள்லாம் இருக்குமா அப்படிங்கறத யுதிஷ்டர் வந்து கேக்குறார். யசஷா சாதுவாதேன, அவர் வந்து நல்ல புகழோட இருப்பாரா? அது மட்டும் இல்லாம நல்ல புகழோட இருப்பாரா? அது மட்டும் இல்லாம நன்னா பெரியவர்களால அவர் வந்து உயர்த்தி பேசப்படுவாரா? இப்ப வந்து ஒரு ரஜோகுணத்துல இருக்கிறவர் வந்து இன்னொருத்தர உயர்த்தி பேசினா அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா யார் ஒருத்தர் வந்து ஒரு சத்வகுணத்திலயோ இல்ல சுதசத்வ நிலையிலயோ இருக்கிறா, அவர் ஒருத்தரை பாராட்டினார்னா அது வந்து உண்மையான பாராட்டு அப்படிங்கறது நம்ம உண்மையாலுமே அந்த குழந்தைக்கு நற்குணங்கள் இருக்கு, அதனால அந்த குழந்தைய வந்து பாராட்டுறா. குழந்தையோ இல்ல யாரா வேணாலும் இருக்கட்டும். சோ வெறும பாராட்டு இல்லாம நல்ல பெரியவர்கள், கற்றறிந்த ஞானிகள், அவள்கிட்டேந்து வர பாராட்டுகள் வந்து உண்மையா இருக்கும். ஒருவேளை தப்பு செஞ்சாலும் அதை அவ வந்து சுட்டி காட்டி திருத்தறதுக்கு உண்டான வழியும் கொடுப்பா. அப்ப அந்த மாதிரி உண்மையாலுமே அக்கறை இருக்கிறவர்கள்கிட்டேந்து இந்த குழந்தை வந்து பாராட்டுகளை பெறுமா அப்படிங்கிற விஷயங்களை வந்து இங்க யுதிஷ்டர் வந்து கேக்குறார். சோ அதுதான் இந்த ஸ்லோகத்துல நம்ம பாக்குறோம். சோ இந்த ஸ்லோகத்துல இருந்து 29வது ஸ்லோகம் வரைக்கும் பிராமணர்கள் வந்து பரீட்சித் மகாராஜாரோட நற்குணங்கள், பின்னாடி அவர் வெளிப்படுத்தக்கூடிய நற்குணங்களை இப்பவே வந்து சொல்றாரு. எப்படி வந்து வேணனோட உடம்புல இருந்து பிருது வரும்போது அங்க இருந்த எல்லா ரிஷிகள பிராமணர்களும் வந்து பிருது மகாராஜாரோட குணங்கள் எல்லாம், பின்னாடி அவர் என்னெல்லாம் பண்ண போறார், அதனால அவருக்கு என்னெல்லாம் புகழ் கிடைக்கிறதுங்கிறத முன்னாடியே அவ வந்து கணக்கிட்டு சொல்லிட்டா. அந்த மாதிரி இங்கேயும் வந்து பரீட்சித் மகாராஜ் எப்படி இருக்க போறார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்ட யுதிஷ்டருக்கு அந்த பிராமணர்கள் வந்து எப்படி இருக்க போறார், அவர் குணநலங்கள் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் இப்பவே சொல்ல போறா. அதுதான் நம்ம இந்த 18வது ஸ்லோகத்துல இந்த 18 ஸ்லோகத்துல அவர் கொஸ்டின் பண்றார். அதுக்கப்புறம் மேற்கொண்டு நம்ம பிராமணர்கள் என்ன பேசுறா அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இங்க ஏற்கனவே போன ஸ்லோகங்கள்ல வந்து பரீட்சித் மகாராஜரை பத்தி, அதாவது பிறந்த குழந்தைய பத்தி
ஒரு பெரிய பக்தரா இருப்பார் அப்படிங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுட்டு இருக்காருல்ல யுதிஷ்டருக்கு போன 2 ஸ்லோகங்கள் மூலமா. அதை கேட்டு அவருக்கு வந்து ஒரு ஆச்சரியம் ஏற்படுறது. பிறந்த குழந்தைக்கே பக்தரா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டு அவருக்கு ஆச்சரியம் வருது. அதனால அவருக்கு கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால அதை கிளியர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குழந்தை வந்து வம்சத்தோட செயின்ட்லி நேச்சர், ஆன்மீக அந்த ஞானம் அதெல்லாமே கொண்டு இருக்குமா அந்த குழந்தை அப்படிங்கறத வந்து அவர் வினவறார். அதனால அவர்கள் மாதிரி இருக்குமா இல்லையா அந்த குழந்தை அப்படிங்கறத அவர் வந்து அந்த பிராமணர்கள் கிட்ட வந்து கேக்குறார். சோ இதுக்கு பிராமணர்கள்லாம் சேர்ந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த குழந்தைய பத்தி பேச ஆரம்பிக்க போறா. பின்னாடி அந்த குழந்தையோட குணநலங்கள் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கறத வந்து பேச ஆரம்பிக்கிறா. 1, 12, 19 பிராமண ஊச்சுஹு. உவாச்சனா சிங்குலர், அதாவது வியாச உவாச்ச, பரிஷித் உவாச்சனா ஒருத்தர் தான் பேசுறா. ஆனா இங்க வந்து பிராமணா ஊச்சு அப்படின்னா எல்லாம் அங்க நிறைய பேர் இருக்கால, அதனால ஊச்சுங்கும்போது போது ப்ளூரல் அதை வந்து குறிக்கிறது. பிராமண ஊச்சு பார்த்த பிரஜாவிதா சாக்ஷாத். பார்த்த பிரஜாவிதா சாக்ஷாத் இக்ஷ்வாகுரிவ மானவாஹ. இக்ஷ்வாகுரிவ மானவஹ பிராமண்யः சத்யசந்தஸ்ச. பிராமண்ய சத்யசந்தஸ்ச ராமோ தசரதைர்யதா. ராமோ தசரதீர்யதா. யாராவது ஸ்லோகம் சொல்றீங்களா? ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதாஜி. நானே சொல்லட்டுமா? ब्राह्मणावोऽसुः पार्थ प्रजाविता साक्षात् इक्ष्वाकुर् इव मानवः ब्राह्मणस्यत्यसन्दश्च रामो दासरथिर्यता. हरे कृष्णा. थैंक यू माताजी. ஹரே கிருஷ்ணா. நான் சொல்லட்டுமா மாதாஜி? எஸ் மாதாஜி. பிராமணா ஊசுகு ஜாவிதா சாட்சாத் இக்ஷ்வாகுர் இவ மாணவக பிராமண்யக சத்யசந்தஸ்த ராமோ தாசரதிர் யதா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஓகே, வேர்ட் டு வேர்ட் யார் ரீட் பண்றீங்க? செல்வி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிராமணா நல்ல பிராமணர்கள். ஊற்று கூறினார். பார்த்த பிரதாவின், அதாவது குந்தியின் மகனே. பிரஜா பிறந்தவர்கள். அவிதா பராமரிப்பவர். சாக்ஷாத் நேரடியாக. இஷ்வாகு மகாராஜனுக்கு ஒப்பானவர். மாணவக மனு புத்திரரான. பிராமண்யக பிராமணர்களை மதித்து அவர்களை பின்பற்றுபவர்கள். சத்திய சந்தக வாக்களிப்பதில் உண்மையானவர்கள். மேலும் ராமா பரமபுருஷரான ஸ்ரீராமர். தாசரதிஹி தசரத மகாராஜனின் புதல்வர். யதா அவரை போல். தேங்க்யூ மாதாஜி. மொழிபெயர்ப்பு ஹரே கிருஷ்ணா. லக்ஷ்மி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. கற்றறிந்த பிராமணர்கள் கூறினர், பிருத்தாவின் புதல்வரே, இக்குழந்தை பிறப்பெடுக்கும் அனைவரையும் பராமரிப்பதில் மனு புத்திரரான இக்ஷ்வாகு மகாராஜனைப் போலவே இருப்பார். பிராமண கொள்கைகளை பின்பற்றுவதில், குறிப்பாக வாக்குறுதியை காப்பாற்றுவதில் இவர் தசரத மகாராஜனின் புதல்வரும் பரம புருஷருமாகிய ஸ்ரீராமரைப் போலவே இருப்பார். ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் மாதாஜி. தேங்க்யூ. இங்க வந்து பிருத்தா அப்படின்னா பிருத்தையின் மகன். அப்போ கேள்வி கேட்டது யுதிஷ்டர். அப்போ பிராமணர்கள் பதில் சொல்லும் போது பிருத்தா அப்படின்னு குறிப்பிடும் போது அது பார்த்தன குறிக்கல. பிருத்தாவின் மகன் யுதிஷ்டரும் கூட தானே. அதனால இங்க வந்து யுதிஷ்டரை வந்து குறிப்பிட்டு அவ வந்து சொல்றா. பிரஜா அவிதா சாக்ஷாத். இவர் வந்து எல்லா பிரஜானா யார் ஒருத்தர் வந்து இந்த ஒரு ஜீவாத்மா உடலை எடுத்துக்கிறதோ, உடலோட ஆத்மாவும் உடலும் சேர்ந்து இருக்கிறது தான் பிரஜா.
ஒரு ராஜாக்கு வந்து பிரஜா அப்படின்னா அந்த ராஜாவை பொறுத்த வரைக்கும் பிரஜாக்கள் எல்லாருமே வந்து ஒரு குழந்தைகள் மாதிரி. எப்படி ஒரு தாய் வந்து தன்னோட குழந்தைய வந்து பாதுகாப்பாளோ அந்த மாதிரி ஒரு ராஜா வந்து பிரஜாக்களை வந்து பாதுகாக்கணும்னா வெறும் போஷணம் மட்டும் கொடுக்க கூடாது, நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணணும். அப்புறம் அந்த பிரஜாக்கள் எல்லாரும் வந்து நல்வழியில போறாளா இல்ல தப்பான வழியில போனா கண்டிக்கணும், அப்படியும் திருந்தல அப்படின்னா தண்டிக்கணும். இந்த இந்த ரூல்ஸ் எல்லாமே, இந்த கடமைகள் எல்லாமே வந்து அந்த ராஜாக்கு வந்து உண்டு. அதனால பிரஜா அப்படின்னு சொல்லும் போது ராஜாக்கு வந்து அந்த பிரஜா எப்படின்னா எல்லா ஜீவராசிகளுமே, அது வந்து சின்ன மிருகத்துல இருந்து பெரிய மனிதர்கள் வரைக்கும் எல்லாருமே ராஜாக்கு வந்து பிரஜா தான். இப்போ எல்லாரோட ப்ரொடெக்ஷனையுமே வந்து அந்த ராஜா வந்து பாத்துக்கணும். அதனால பிரஜா அவீத சாக்ஷாத், இந்த பரீட்சித் மகாராஜா வந்து எல்லாருக்கும் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுப்பார். அந்த பிரஜா எல்லாருக்குமே இவர் வந்து பாதுகாப்பு வந்து கொடுப்பார் அப்படிங்கறத சொல்றா. இஷ்வாகூர் இவ, அப்படி இஷ்வாக்கு மாதிரி இருப்பார். அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுல வந்து ஒவ்வொருத்தரா உதாரணம் சொல்றாரு. இக்ஷ்வாக்குவா இருக்கட்டும், மனுவா இருக்கட்டும், ராமோ தாசரதீர் யதா, ராமர் மாதிரி, அந்த மாதிரி 3 உதாரணங்களை வந்து கொடுக்கிறார். பிரஜாக்களை பாதுகாக்கிறதுல பரீட்சித் மகாராஜா வந்து இஷ்வாக்கூர் இவ மனவக, அதுக்கப்புறம் ராமோ தாசரதீர் யதா, இஷ்வாக்கு மாதிரி இருப்பார், அதுக்கப்புறம் மனு மாதிரி இருப்பார், அப்புறம் ராமர் மாதிரி இருப்பார் அப்படின்னு இங்க உதாரணங்கள் வந்து கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாம அவர் எல்லா பிராமணர்களுக்கும் வந்து சத்தியத்தை வந்து பாதுகாத்து கொடுப்பார். அது இப்போ பிராமணர்கள் வந்து ஒரு ராஜாக்கு வந்து எப்படி வந்து நாட்டை ஆளணும் அப்படின்னு வழிநடத்தல் வந்து கொடுக்குறா. அப்புறம் பிராமணர்கள் அந்த விஷயத்த எங்கேருந்து அவா தெரிஞ்சுக்கிறா? வேதங்கள்ல இருந்து. ராமாயணத்திலயும் மகாபாரதத்திலயும் அவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி ஒரு நாட்டை வந்து ஆட்சி புரியணும், எப்படி வந்து அமைச்சர்கள்லாம் இருக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் ராமர் வந்து ராஜ்யத்தை எடுத்துக்கணும், தசரதர் வந்து பாக்குறார். ஒரு நாள் கண்ணாடியில அவருக்கு வந்து நிறமுடி வந்து தெரியறது. எப்போ 60,000 வருஷம் ஆயிடுச்சு அவருக்கு. அப்பதான் அவருக்கு நிறமுடி கண்ணு தெரியுது. அப்போ அவரு நினைக்கிறார், ஓ நமக்கு வந்து வயசாயிடுத்து, 60,000 வருஷம் கழிச்சு எனக்கு வயசாயிடுத்து, அதனால ராஜ்யத்தை வந்து இப்போ ராமருக்கு கொடுக்கணும், அந்த நேரம் வந்துடுது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் பிரஜா எல்லார்கிட்டையும் போய் அவரு கேக்குறார், ராமரை வந்து நான் ஆட்சியில ராமருக்கு ஆட்சி கொடுக்கலான் இருக்கேன், அதை பத்தி நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? ஒரு செகண்ட் கூட தாமதம் இல்லாம எல்லாரும் வந்து ஜெய் ஜெய் அப்படின்னு சொல்றா. ரொம்ப ஆனந்தமா இருக்கா. ஆக்சுவலா எப்படின்னா ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடந்துட்டு இருந்தது. அப்போ அந்த கொடுங்கோல் ஆட்சி பண்றவரே வந்து ஒரு அவரோட பையன் நல்லவரா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட நான் ராஜ்யத்தை கொடுக்க போறேன், உங்களுக்கு எல்லாம் சம்மந்தமான்னு கேட்டா உடனே அவெல்லாம் மகிழ்ச்சி ஆயிடுவா இல்லையா? ஆனா இங்க கொடுங்கோல் ஆட்சி நடக்கல. ஆனா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பிரஜைகள் எல்லாரும் ஆனந்தப்பட்டாலாம், ராம ராஜ்யத்துக்கு வர போறாரு அப்படின்னு சொன்னோடனே. அப்போ தசரதருக்கு சந்தேகம் வந்துட்டு, ஒரே நம்ம ஆட்சி பண்ணது வந்து ரொம்ப கொடுமையா இருந்ததோ அப்படின்னு சொல்லி அதை கேட்கும் போது அவ சொல்றா, இல்ல உங்களோட ஆட்சி கொடுமையா இல்ல, ஆனா எங்களுக்கு ராமரை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதுனால அவரோட ஆட்சி வந்து நாங்க எப்போதுமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ராமர் வந்து பிரஜாக்கள் எல்லாரையும், நம்ம முன்னவே பார்த்த மாதிரி பிரஜாக்கள் எல்லாரையும் வந்து அவர் தன்னோட சொந்த மகன் மாதிரியோ மகள் மாதிரியோ பார்த்தார். ஏன்னா அது நேச்சுரல் இல்லையா? நம்ம எல்லாருக்குமே பகவான் வந்து தந்தை மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம அந்த மேல பக்தியில வரும்போது நம்ம தாசியத்துல இருக்கோம், சக்கியத்துல இருக்கோம், அது வேற. ஆனா எப்போ நம்ம வந்து பகவான வந்து என்னோட தலைவன் அப்படின்னு ஏத்துட்டோம்னா அப்ப நம்ம வந்து நேச்சுரலாவே சேவகன் ஆயிடுறோம் இல்லையா? சோ பகவானும் அவருதான் நம்மளோட தலைவன் அவருக்கும் தெரியும். ஆனா அவர் வந்து நம்மள எப்படி நடத்துறாருன்னா அவர் தாசியனா நடந்துக்கிறார், அப்படி அவர் வந்து நம்மள பாத்துக்கிறார். அப்பேற்பட்ட குணநலங்கள் இருக்கிற ராஜா வந்து மனுவும் அப்படி இருந்தார்,
இஷ்வாக்குவும் அப்படி இருந்தார், இஷ்வாக்கு வழியில வந்த ராமரும் அப்படி இருந்தார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம். சோ அது மட்டும் இல்லாம பிராமணர்கள் ஆட்சி நம்ம வேணன் கதையிலையும் பார்த்தோம் இல்லையா? வேணன் வந்து ஒரு நல்ல ராஜாவா இல்லாத போது பிராமணர்கள்லாம் சேர்ந்து அவ மந்திரம் மூலமாவே வேணனை வந்து உயிரிழக்க செஞ்சுட்டான். அப்போ பிராமணர்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, அவளுக்கு வந்து எதுவுமே தேவை கிடையாது, ராஜ்யம் தேவைக்கு ஒண்ணு ஆனா மக்கள் வந்து தர்மத்தை பாலனம் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கணும், ஒரு சாந்தமான நிலவரம் இருக்கணும் இல்லையா? அதனால அதுக்கு உண்டான வழியை வந்து பிராமணர்கள் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால பிராமணர்களுக்கு வந்து ராஜா என்ன சத்தியம் பண்றார் அப்படின்னா, பிராமணர்களை ப்ரொடெக்ட் பண்றேன், பசுக்களை ப்ரொடெக்ட் பண்றேன், அப்புறம் இன்னசென்ட் குழந்தைல, பெண்கள், அப்புறம் முதியவர்கள் இவாளெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சில சத்தியம்லாம் இருக்கு. இப்போ ஒரு மினிஸ்டரோ இல்ல சிஎம்ஓ வந்து ஆட்சி பொறுப்பை எடுத்துக்கிறான்னா அவ ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறா இல்லையா? நான் இந்த பெயர் கொண்ட நான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் முன்மொழிவார், அப்புறம் இவர் வந்து உறுதிமொழி எடுத்துக்கிறா இல்லையா? அந்த மாதிரி சில உறுதிமொழிகள் எல்லாம் கொடுக்கப்படுறது யார்கிட்ட? குரு கிட்டயோ, அந்த குலகுரு கிட்டயோ, இல்ல அந்த பிராமணர் கிட்டயோ. அப்போ அந்த ப்ராமிஸ வந்து நிறைவேற்றணும் அந்த ராஜா. அதுதான் இங்க குறிப்பிடுறா. சத்திய சந்தஸ்ட பிராமணிய சத்திய சந்தஸ்ட, பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாம அவர் கொடுத்த வாக்குறுதியும் வந்து நிறைவேற்றுவார் அப்படிங்கறத இவ ப்ரெடிக்ட் பண்றா. சோ அர்த்தம் என்ன, பர்பட்ல என்ன சொல்லப்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து கேட்டேன் இல்லையா? யுதிஷ்டர் வந்து கேட்டாரு, இவ என்னோட முந்தைய வழி வந்த வம்சத்தினர் அவளோட அவள மாதிரி கிரேட் செயின்ட்லி பீப்புளா இருப்பாளா, ராஜரிஷியா இருப்பாரான்னு கேட்டீங்கல்ல, நான் சொல்றேன் பாருங்க இப்போ அப்படின்னு சொல்லி இவ இந்த குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் விவரமா சொல்றா. எப்படி வந்து ஒரு ராஜரிஷி அப்படிங்கிறது முடிவு செய்யப்படுறது அப்படின்னா, அவ கொடுக்கக்கூடிய ப்ராமிஸ், இந்த பிரஜாக்கள் எல்லாத்தையும் காப்பாத்துறேன்னு அவ எடுத்துக்கக்கூடிய உறுதிமொழி, அதை காப்பாத்துறது மூலமா. சோ அப்ப வந்து அவ எல்லா குணநலங்களும் நிறைஞ்சவளா இருக்கா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அந்த ராஜா. ஏன்னா தன்னோட வாக்குறுதியை காப்பாத்துறார். அதனால அதுக்கப்புறம் பிரஜா ஆவிஸ்தனா மக்களை வந்து பாதுகாப்பரா இருப்பார் அந்த ராஜா அப்படிங்கறத வந்து புரியுது. சோ இது நம்ம பின்னாடியும் பாக்குறோம். மக்கள்னா வெறும் ஹியூமன் ஃபார்ம் மட்டும் கிடையாது, பின்னாடி அந்த புல்லுக்கு, அந்த காளைக்கும் ஒரு பசுக்கும் ஆபத்து ஏற்படுறது கலிபுருஷனால. அப்போ அந்த கலிபுருஷனை தண்டிக்கிறதுக்காக பரீட்சித் மகாராஜ் வந்து தன்னால ஆனமுட்ட எல்லா முயற்சிகளையும் அவர் வந்து எடுக்கிறார் இல்லையா? அதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். பட் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கணிச்சு இப்பவே இவா சொல்றா, தன்னோட வாக்குறுதியை வந்து காப்பாத்துறார். அந்த பசுமையும் காளையும் நான் காப்பாத்துறேன்னு அவர் முடிவெடுக்கிறார். அதையும் அவர் வந்து செஞ்சு முடிக்கிறார். அந்த 4 கால் வெட்டப்பட்டு 3 கால் வெட்டப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய அந்த பசுவோடையும் காளையோடைய நிலைய வந்து திருப்பி அவரை ரீஎன்ஸ்டேட் பண்றார். சோ அதெல்லாம் நம்ம பாக்குறோம். அது மூலமா அதெல்லாம் கணிச்சுதான் இப்போ இந்த பிராமணர்கள் வந்து இந்த குணநலங்கள்லாம் இவர்கிட்ட இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. 20வது ஸ்லோகம். ஏஷ தாத்தா சரண்யஸ்ச யதாஹி ஔஷினை நரைசிபிஹி யதாஹி ஔஷினரஷிபிஹி யசோ விதன்னிதாஸ்வானாம் தௌஷயந்திரிவாயஜ்வனாம். வேற ஸ்லோகம் சொல்றீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பின்னோஸ் மாதாஜி. ஏச தாதா சரச்ச யதாஹி ஔஷீனரசிபிஹி யசோ விதனிதா ஸ்வானாம் தௌஷ்யந்திர் இவ யஜ்வனாம். தேங்க்யூ மாதாஜி. வேர்ட் டு வேர்ட் யார் ரீட் பண்றீங்க?
நாகலட்சுமி. படிக்கட்டுமா மாதாஜி? வேட்டை குழந்தை, ஹரே கிருஷ்ணா. வேட்டை குழந்தை சாதா தானம் செய்பவர், அரண்யக சரணடைவரை காப்பவர். சா மேலும் யதா போல் சி நிச்சயமாக அவசீனரக விசீனரம் என்ற நாடு. சிபிகை சிபி யசக புகழ் இதனிகா பரவச் செய்பவர். பானாம் உறவினர்களின் தௌசண்டி துஷ்யந்திரின் மகனான பரதனை போல் யஜ்வானாம் பல யாகங்களை செய்தவர்கள். செல்வி மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. இக்குழந்தை உச்சீரண நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற சிபி சக்கரவர்த்தியை போல் ஒரு கொடை வள்ளலாகவும் சரணடைந்தோரை காப்பவராகவும் இருப்பார். மேலும் துஷ்யந்த மகாராஜனின் புதல்வரான பரதனைப் போலவே இவரும் பரம்பரை பெயரையும் புகழையும் பரப்புவார். தேங்க்யூ. சோ இங்க மேற்கொண்டு அவரோட புகழ் யார மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறப்போ இங்க வந்து தானம் கொடுக்கறதுல அவர் வந்து சிபி சக்கரவர்த்தி மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்லப்படுறது. இப்ப கூட நம்ம சிபியோட கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஒரு புறா கழுகுதான் நினைக்கிறேன். புறாவை வந்து கழுகு பிடிக்க வரும்போது அந்த புறா சிபி சக்கரவர்த்தியோட அடைக்கலத்தை எடுத்துக்கிறது. அப்போ அந்த புறாவை அடைக்கலம் எடுத்ததுனால அது இனிமே என்னோட பாதுகாப்புல இருக்கு, நீ அதை வந்து தொட முடியாதுன்னு கழுகுகிட்ட சொல்லும் போது அந்த கழுகு வந்து அப்போ கழுகு என்னோட இறைக்கு நான் என்ன பண்ணுவேன், நானும் தானே உன்னோட ராஜ்யத்துக்கு கீழே இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த ராஜா தன்னோட சதையே தொடையிலேருந்து இருக்கக்கூடிய சதையே அந்த புறாவோட எடைக்கு ஏத்த மாதிரி அவர் வெட்டி தரேன் அப்படின்னு சொல்றார். ஆனா அந்த இடை எவ்வளவு சதை வச்சாலும் அந்த புறாவோட ஆக்சுவலா புறா என்ன வெயிட் இருக்க போறது, ஆனா இது சமமே ஆகல. அப்போ அது ஒரு டெஸ்ட், இந்திரனும் யமனும் கொடுத்த டெஸ்ட் சிபி மகாராஜாவுக்கு. அதுக்கப்புறம் சிபி வந்து அதுல தேர்ச்சி பெற்றதுனால திருப்பி அவருக்கு வந்து அவரோட உடல்நிலை வந்து சரியா கொடுக்கப்பட்டது. சோ சிபி ராஜா மாதிரி இவர் வந்து அந்த தானத்துல வந்து சிறந்து விளங்குவார். அதோட ரொம்ப முக்கியம் என்னன்னா, யார் அவர்கிட்ட வந்து ஒரு ராஜா கிட்ட வந்து பிரஜைகள் எல்லாம் ஆக்சுவலா வந்து சரண்டடா இருக்கா. ஏன்னா ராஜா கொடுக்கிற சட்டதிட்டங்கள் படி பிரஜைகள் நடந்துக்கிறான். இப்ப கவர்மெண்ட் லாஸ் இருக்குன்னா அதுபடி நம்ம நடந்துக்கிறோம்னா கவர்மெண்டோட ப்ரொடெக்ஷன் கீழே நம்ம வரோம். ஒழுங்கா நடந்துக்கிற வரைக்கும் கவர்மெண்ட் வந்து நம்மள ஃப்ரீயா இருக்க விடும். ஆனா நம்ம வந்து எப்போ தவறுகள் செய்யறோமோ அப்போ ஜெயிலுக்குள்ள போட்டுடும் இல்லையா? தவறுக்கு ஏத்த மாதிரி தண்டனை வந்து கொடுக்கப்படும். அதுல பக்தி வினோத் தாக்கூர் சொல்றார், ஆத்ம நிவேதன துவா பதகொரி ஒயினு பரம சுகி. அப்போ ஒரு ஜீவாத்மா வந்து நான் வந்து இண்டிபெண்டா இருப்பேன், நான் வந்து எந்த சட்டதிட்டங்களுக்கும் உட்பட்டு வரமாட்டேன், அதனாலதான் நான் வந்து இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைக்கிறதுனாலதான் கடவுளை சில பேர் ஒத்துக்கிறது இல்ல. நான் என்ன வேணாலும் செய்வேன், அதுக்கெல்லாம் நான் நரகத்துக்கு போவேன் சொர்க்கத்துக்கு போவேன் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அதனால நரக சொர்க்கமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். அத அப்படி சொல்லக்கூடிய சாஸ்திரங்களும் இல்லைன்னு சொல்லிடுறான். அத சாஸ்திரங்களை கொடுத்த பகவானும் இல்லைன்னு சொல்லிடுறான். எல்லாமே இல்லைன்னு சொல்லிட்டா இங்க ஹாப்பியா இருக்கலாம்னு அவ நினைக்கிறான். ஆனா அது தவறு. எப்போ நமக்கு பரம சுகம் கிடைக்கும்னா, நான் வந்து ஒருத்தரோட ப்ரொடெக்ஷன்ல இருக்கேன், அந்த ப்ரொடெக்ஷனை எனக்கு கொடுக்கக்கூடியவர், அந்த பாதுகாப்பை எனக்கு கொடுக்கக்கூடியவர் உலகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்தவர், அவரோட சக்தி வாய்ந்தவர் இன்னொருத்தர் கிடையாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சா அந்த ஜீவாத்மா அவரோட சரணை எடுத்துக்கும் போது போயினும் பரம சுகி. நான் வந்து ஆக்சுவலா நம்ம வந்து பகவான்கிட்ட சரண்டர் ஆகி இருக்கும் போதுதான் நம்ம இண்டிபெண்டா இருப்போம். ஒரு கடற்கரைக்கு ஒரு தாய் தந்தை அவ குழந்தையோட போறா. அப்போ அந்த தாய் தந்தையர் வந்து அந்த கடலோட கரையில மண்ணுல வந்து உட்காந்துக்கிறா, அந்த குழந்தை தண்ணியில விளையாடிங்க. அந்த குழந்தை எப்படி தண்ணியில விளையாடுறது அப்படின்னா அதுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு, என்னவானாலும் என்னோட அப்பா அம்மா இருக்கா என்னை பாதுகாக்கிறதுக்கு. ஆக்சுவலா அந்த எண்ணம் கூட அந்த குழந்தை கிடையாது, அது பாட்டுக்கு ஜாலியா இருக்கும். ஆனா அந்த தாய் தந்தையர் வந்து எப்பொழுதுமே தன்னோட கண்ணை வந்து அந்த குழந்தைகிட்டே நகுத்த மாட்டா. ஏன்னா அந்த குழந்தையோட ப்ரொடெக்ஷனோட கடிவாளம் வந்து இவா கையில இருக்கு இப்போ.
சோ அந்த குழந்தை எப்படி ஹாப்பியா இருக்கும். அது அது வந்து நான் எங்க அப்பா அம்மா இருக்கிற அந்த ஒரு வாட்டி அந்த குழந்தை திரும்பி பார்க்கும்போது அவ அப்பா அம்மா அங்க இல்லைன்னா ஓன அழ ஆரம்பிச்சிடும். சோ அந்த குழந்தைக்கு நேச்சுரலாவே அந்த விஷயம் வந்து தெரியும். என்னவானாலும் என்னோட அப்பா அம்மா பாதுகாப்புல நான் இருக்கேன் அப்படின்னு. ஆனா வளர 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 என்ன ஆயிடுறது, கொஞ்சம் பெருசாக ஆக என்ன ஆயிடுறதுன்னா அந்த தன்மை வந்து போயிடுறது. என்ன நானே பாதுகாக்க தெரியும் அப்படிங்கிற ஒரு பொய்யான அகங்காரம் வருது. அதுதான் நம்மளும் இங்க பண்ணிட்டு இருக்கோம். சோ பக்திவினோத் தாக்கூர் அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து என்ன உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அப்புறமா தான் நான் அப்பாடின்னு ஒரு மூச்சு விட்டுட்டேன். இப்போ நான் வந்து ஒரு ஆக்சுவலா நான் இப்பதான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன். ஏன்னா என்னோட விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவருதான் என்னோட பாதுகாக்கலர் எல்லாமே. தொம்தோ தாக்கூர் தொமாரு குக்கூர் அப்படிங்கிறார். நீ என்னோட வந்து எஜமானர், நான் உன்னோட டாக் அப்படின்னு சொல்றார். பிரபுபாதர் நிறைய இடத்துல சொல்வார். ஒரு பட்டி போட்டு ஒரு நாய் இருக்கு கழுத்துல, பட்டி போடாம ஒரு நாய் இருக்கு. அப்ப நாய் வண்டி வரும்போது எந்த நாயை பிடிச்சுன்னு போகும்னா பட்டி போடாத நாயை தான் பிடிச்சுன்னு போகும். அப்ப பட்டி போட்டிருக்கு அப்படின்னா நான் வந்து பகவானோட சேவகன் அப்படிங்கிற பட்டி நம்ம கழுத்துல மாட்டின்னு இருக்கோம். அப்ப அது இருக்கிற வரைக்கும் யாருமே நம்மள வந்து தொட முடியாது. நம்மளோட அனாதி பாப கர்மாவா இருக்கட்டும், யமனா இருக்கட்டும், யம தூதர்களா இருக்கட்டும், யாருமே நம்மள வந்து தொட முடியாது. அபராதம்ங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நம்ம கேர்ஃபுல்லா பார்த்துருந்தோம்னா நம்ம வந்து அந்த குழந்தை தண்ணியில ஆடின்னு இருக்குமே அந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா கிருஷ்ணன் நம்மள எப்போதுமே பாதுகாக்கிறதுக்கு. அப்படிதான் வந்து பாண்டவர்களும் இருந்தா, அப்படிதான் குட்டி மகாராணி இருந்தா, அப்படிதான் கோபியர்கள் இருந்தா எல்லாருமே. அப்போ பகவான் கிட்டே அந்த ப்ராப்பர் ப்ரொடெக்ஷனும் அன்பும் நமக்கு வந்து கிடைக்கிறது. சோ இங்க சிபி மகாராஜா அப்போ ஒரு கிருஷ்ணர் வந்து அந்த பொறுப்பை வந்து ஒரு ராஜாக்கு வந்து கொடுக்கிறார். பிரஜாக்களை நீ வந்து நல்லபடியா பாத்துக்கோ, என்னோட ஆணைப்படி நீ ராஜ்யத்தை வந்து நடத்து. அப்படி நடத்தினேன்னா பிரஜாக்கள் எல்லாரும் வந்து அவளை அப்படியே தூக்கி கிருஷ்ண பக்தியில போடணும்னு கிருஷ்ணர் விரும்பவே இல்லை. அவளுக்கு என்னென்ன விஷயங்கள்ல இப்போ நாட்டம் இருக்கோ அதெல்லாம் பண்ண. ஒரு கர்மி வந்து கர்மியா இருக்கட்டும், ஒரு ஞானி இருக்கட்டும், யோகி இருக்கட்டும். ஆனா பக்தர்களை வந்து டைரக்ட் ப்ரொடெக்ஷன்ல பகவான் வந்து பாத்துக்கிறோம். பக்தர்களும் பகவானோட பாதுகாப்புல இருக்கும் போது கவலையே இல்லாம இருக்கா. அதுதான் இங்க சிபி வந்து அந்த ராஜா வந்து அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷனை வந்து பிரஜாக்களுக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அந்த ராஜாவும் இண்டிபெண்ட்னு நினைக்கல. அவர் எப்போதுமே வந்து தான் வந்து பகவானோட, அதனாலதான் ராஜ ரிஷின்னு சொல்லப்படுறா. பகவானோட ஆட்சியில தான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கும் அப்படிங்கறத அவ புரிஞ்சு வச்சிருந்திருக்கா. அதுக்கப்புறம் இன்னொரு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவரோட புகழும் பெருமையும் துஷ்யந்த மகாராஜா மாதிரி இருக்கும். துஷ்யந்தோட பையன் தான் வந்து பரத். இந்த பரதன் வந்து 3 பரதன் நம்ம பாக்குறோம். ஒரு பரதன் வந்து இங்க சொல்லப்படுறது விஸ்வாமித்திரரோட பொண்ணு. விஸ்வாமித்திரருக்கும் மேனேகைக்கும் ஒரு பொண்ணு பிறக்கிறா. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் தான் வந்து, அந்த பொண்ணு பேர் என்ன, சகுந்தலா இல்ல இல்ல எஸ் மாதாஜி, சகுந்தலா. அவங்களுக்கும் இந்த துஷ்யந்த் மகாராஜுக்கும் கல்யாணம் ஆகுது. அது பெரிய கதை. அது 2 பேரோட மகன் தான் வந்து சின்ன பரதன் அப்படின்னு. அவரு வந்து ஒரு சத்தியுகத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் திரேதா யுகத்துல வந்த பரதன் வந்து வேற. அது வந்து ராமரோட தனையன் தம்பி. அதுக்கப்புறம் ஜடபரதர் பத்தி நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த வழியில வந்தவாதான் இந்த குரு எல்லாருமே. சோ அந்த பரதன் துஷ்யந்தனோட மகன் பரதனை மாதிரி இவர் வந்து புகழ் பெற்று இருப்பார். அந்த பரதன் வந்து சின்ன வயசுலயே காட்டுல வளர்றார். அப்போ அவருக்கு வந்து இந்த புலி சிங்கத்தை பத்தி எல்லாம் பயமே இல்லையா. அவன் எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுவாராம். அது மட்டும் இல்லாம ராஜ்யம் வந்ததுக்கு அப்புறமும் கூட அவர் ரொம்ப ஹம்பிளா இருந்தார். எல்லாருக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுத்தார். தர்ம பரிபாலனம் வந்து பண்ணா. முக்கியமா எல்லா ராஜாக்களும் தர்ம பரிபாலனம் பண்ணியே ஆகணும். கிருஷ்ணரோட ஆணைப்படிதான் இந்த லோகம் நடக்கிறது. அதை புரிஞ்சுட்டே இவ ஆட்சியை வந்து நடத்தணும் அப்படிங்கிறது முக்கியம். சோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இங்க சொல்றா. சோ இவாள மாதிரிலாம் இவ வந்து புகழ் பெற்று இருப்பார் அப்படிங்கறத வந்து வலியுறுத்துறார். ஓகே, 21வது ஸ்லோகம் முடிஞ்சுட்டா டைம்? இந்த ஒரு ஸ்லோகம் வந்து பாத்திரலாம்.
தன்வினாம் அக்ரநைரேஷ தன்வினாம் அக்ரநீரேஷ துல்யஸ்சார்ஜுனயோர்த்வயோः துல்யஸ்சார்ஜுனயோர்த்வயோः உதாச இவ துதர்ஷः உதாச இவ துர்தர்ஷः சமுத்ர இவ துஸ்தரः சமுத்ர இவ துஸ்தரः. பத்மாவதி மாதாஜி. कृष्ण माताजी प्रणाम माताजी। प्रणाम। तन्विनामग्रणीरेष तुल्यश्चार्जुनयोर्द्वयोः उदाच इव दुर्धर्षः समुद्र इव दुस्धरः। थैंक यू माताजी। हरे कृष्ण। word to word யாராவது read பண்றீங்க? செல்வி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தன்வி நாம் பெரும் வில்லாளிகளில் அக்ரணிகி தலைவன் ஏஷ இக்குழந்தை துல்லியக சமமானவராக ச மேலும் அர்ஜுன யோகோ அர்ஜுனருக்கு துவயோகோ இருவரில் அர்ஜுனர்களுக்கு சாரி மாதாஜி பூதாச நெருப்பு இவ போல் துர்தர்ஷக தடுக்க முடியாத சமுத்திரம் இவ போல் துஸ்தரக மிஞ்ச முடியாத. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு யாரும் நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி படிக்கவா? எஸ் மாதாஜி. ஹரே மொழிபெயர்ப்பு. இக்குழந்தை பெரும் வில்லாளிகளுக்கு இடையில் அர்ஜுனனை போல் திறமை மிக்கவராக இருப்பார். இவர் நெருப்பை போல் தடுக்க முடியாதவராகவும் சமுத்திரத்தை போல் மிஞ்ச முடியாதவராகவும் இருப்பார். ஹரே கிருஷ்ணா. சோ கேட்கவே வேணாம், இவரோட தாத்தா தான் அர்ஜுனா. அபிமன்யு அப்பா தாத்தா, அபிமன்யோட அப்பா வந்து அர்ஜுனர். சோ அர்ஜுனன் வில்லாளி ஒரு வில்வித்தையில வந்து அந்த மாதிரி இருப்பார் அப்படிங்கறத சொல்றா. துல்லியஸ்சா அர்ஜுனயோ துவயோஹோ. அப்போ இங்க வந்து அர்ஜுனன்னா ஒருத்தரை மட்டும் குறிக்கல, துவயோஹோ ரெண்டு பேரை குறிக்கிறா. அப்போ ஒரு அர்ஜுனன் தானே, யார் ரெண்டு அர்ஜுனன் பார்த்தா ஒரு அர்ஜுனன் இவரு நமக்கு தெரிஞ்ச ரொம்ப பிரபலமான அர்ஜுனன். இன்னொரு அர்ஜுனன் வந்து கார்த்தவீரியார்ஜுனா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ராவணனோட காலத்துல இருந்தார். கார்த்தவீரியார்ஜுனருக்கும் ஜமதக்னிக்கும் தான் பிரச்சனை வந்து அப்புறம் பரசுராமர் வந்து கார்த்தவீரியார்ஜுனரை வந்து அழிக்கிறார். சக்தி ஆவேஷ அவதார். கார்த்தவீரியார்ஜுனா வந்து ஒரு பகவானோட ஒரு அம்சம் தான். ஆனா அதோட பவர்ஃபுல் வந்து பரசுராமர். பகவானை அழிக்க முடியாது. ஆனா இந்த கார்த்தவீரியார்ஜுனனுக்கு ஒரு ஜீவாத்மா பகவானோட ஒரு எம்பவர்மெண்ட்னால வந்தாரு. ஆனா அவருக்கு கெட்ட குவாலிட்டிஸ் வரும்போது பரசுராமர் வந்து அழிச்சிட்டார். ஆனா கார்த்தவீரியார்ஜுனருங்கிறவர் வந்து ரொம்ப, அவருக்கு வந்து சகசிர கரங்கள் இருக்குமா, 1000 கரங்கள் உண்டு அவருக்கு. அவர் ஒரு வாட்டி ராவணன் வந்து சிவ பூஜை பண்ணணும். அப்போ வந்து கங்கை கரையில வந்து சிவலிங்கம் மண்ணுல வந்து சிவலிங்கம் ஒரு 1000 சிவலிங்கம் பண்ணி பூஜை பண்ணவங்கிறதுக்காக மண்ணுல சிவலிங்கம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ இந்த கார்த்தவீரியார்ஜுனன் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க அவர் வந்து அந்த பெண்களோட அவர் வந்து ஜலக்கிரீடை ஆடிட்டு இருக்காரு கங்கையில. அப்போ இவருக்கு தண்ணி வர முடியாம பண்ணிடுறாரு. அதாவது ராவணன் வந்து பூஜை பண்றதுக்காக தண்ணியும் மண்ணியும் குழைச்சி அவரு சிவலிங்கம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ இவர் என்ன பண்றார், தண்ணிய மறைச்சிடுறார். தன்னோட 1000 கைகளால ஒரு டேம் மாதிரி வச்சிடுறார். இப்போ டேம் கட்டெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காரு. அப்ப தன்னோட கையிலே அவர் வந்து கங்கையே வந்து நிறுத்திடுறார் பாதியில. அப்போ ராவணனுக்கு கோவம் வந்துடுது. ராவணனுக்கு கோவம் வந்தோடனே யார் அது அப்படின்னு சொல்லி கார்த்தவீரியார்ஜுனன் கிட்ட கார்த்தவீரியார்ஜுனனை நோக்கி அவர் வந்து வரார். அப்போ கார்த்தவீரியார்ஜுனன் வந்து ராவணனை ஒரு சிலந்தி பூச்சி மாதிரி தூக்கி ஒரு ஜெயிலுக்குள்ள அடைச்சு வச்சிடுறார். சோ ராவணனோட சக்தியே நம்ம பாக்குறோம்.
ஆனா கார்த்தவீரியார்ஜுனன் வந்து ராவணனை வந்து ஒரு பூச்சி மாதிரி ட்ரீட் பண்ணி உள்ள வச்சிட்டாரு. எப்படி வாலி பண்ணாரோ அந்த மாதிரி ராவணனுக்கு வந்து நிறைய இடத்துல அடி விழுந்தது, அப்படியும் அவர் வந்து திருந்தல. சோ கார்த்தவீரியார்ஜுனனை வந்து சிறையை அடைச்சிடுறார். அப்புறம் கார்த்தவீரியார்ஜுனனை வந்து பரசுராமர் கொல்லும் போது அந்த சிறையிலேருந்து ராவணனை வந்து விடுவிக்கிறார். இதெல்லாம் வந்து நம்ம பாக்குறோம். அப்ப அப்பேற்பட்ட கார்த்தவீரியர் ரொம்ப பலசாலி கார்த்தவீரியார்ஜுனன் ஆக்சுவலா. ஆனா ஒரு முனிவர் கிட்ட அபச்சாரம் பட்டதுனால அவரோட ஃபேம் எல்லாத்தையுமே வந்து இழந்துட்டாரு. அத வந்து நம்ம பாக்குறோம். சோ அந்த மாதிரி கார்த்தவீரியார்ஜுனன் வந்து வில் வித்தையில அவ்வளவு சிறந்து இருந்தார். அர்ஜுனனுக்கு நிகரா வந்து இருந்தார் அப்படிங்கறத இங்க சொல்றா. அது மட்டும் இல்லாம ஹுதஸ்த இவ துதர்ஷன, ஒரு நெருப்பு மாதிரி இருப்பார். இப்ப எப்படி வந்து பரீட்சித்த வந்து ஒரு ஆயுதம் வந்து தாக்க வருது அப்படிங்கும் போது கிருஷ்ணர் அந்த ஆயுதத்தை வந்து முறைக்கிறார், அத மேல கோவப்படுறார். அப்போ ஒரு அதர்மமா ஒரு விஷயம் நடக்கும் போது நெருப்பு மாதிரி இவ அதை பொறுத்துக்காம அந்த அந்த அதர்மம் பண்ற ஆளை வந்து தண்டிக்கிறா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம சமுத்திரம் இவாளோட புகழ் வந்து சமுத்திரத்துக்கு இணையா சொல்லப்படுறது. அத வந்து அளந்து தீர்க்க முடியாது. இந்த விஷயங்கள்லாம் வந்து இவருக்கும் உண்டு அப்படிங்கிறத பாக்குறோம். பிரபுபாதர் வந்து பெரிய பர்பட் கொடுத்துருக்காரு ஆக்சுவலா. யார் கார்த்தவீரியார்ஜுனன், அதுக்கப்புறம் அர்ஜுனன் வந்து என்னெல்லாம் பண்ணாரு மகாபாரதத்துல, அவருக்கு வந்து திரௌபதி எப்படி மனைவியா கிடைச்சா, அதுக்கப்புறம் உலுப்பிய கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அவ மகன் யாரு, அப்புறம் மணிப்பூர் எல்லாம் இப்போ அவளோட ஆட்சியில இருக்கு, அதெல்லாமே பிரபுபாத் வந்து விவரமா கொடுக்குறாரு. அதனால பெரிய கதை தான் அது ஒன்னும். அப்புறம் நாகலோகத்துல சித்திரகதா, அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். மணிப்பூர்லதான் சித்ராங்கதா, நாகலோகத்துலதான் உலுப்பி. அதுக்கப்புறம் இந்த மணிப்பூர்ல இருந்த அந்த ராஜா புபுருஷ்வ அப்படின்னா பபூர்வாக, அவரே வந்து அர்ஜுனனோட சண்டை போட, சொந்த அப்பா பையனுக்கே சண்டை வந்துரும். அப்ப தெரியாது பபூர்வாவுக்கு அர்ஜுனன் தான் தன்னோட அப்பான்னு. ஏன்னா இவர் எப்போதுமே ஹஸ்தினாபுரத்திலே இருந்துட்டார். அப்போ இவரோட சண்டை போடும் போது அப்புறம் உலுப்பி தான் வந்து சொல்லுவோம், நீ வந்து தப்பு பண்ற, அது உங்க அப்பா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுப்பா. சோ அந்த மாதிரி 5 மனைவி இவருக்கு அர்ஜுனனுக்கு. திரௌபதி ஒரு மனைவி, அது தவிர்த்து அவருக்கு 4 மனைவி இருந்தா. அது தவிர்த்து கார்த்தவீரியார்ஜுனோட கதை என்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து பிரபுபாதர் இங்க விவரமா கொடுத்திருக்காரு. நீங்க அதை படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அர்ஜுனனோட வீரமிக்க செயல்கள் என்னென்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே பிரபுபாதர் வந்து இங்க குறிப்பிட்டிருக்காரு. ஓகே, சோ இதோட நிறுத்திக்கிறேன். எதுவும் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். எஸ், லக்ஷ்மி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் மாதாஜி. மாதாஜி, இந்த சகுந்தலை துஷ்யந்தர் அவங்களுடைய புதல்வர் பரதரோட பேர்ல தான் பாரத வருஷம் அப்படின்னு வந்ததாங்க மாதாஜி, இல்ல வேற பரதராங்க மாதாஜி? அவரோட பேர்ல தான் வந்து. ஓகே, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, அப்புறம் காத்தவேரி அர்ஜுனா ஒரு ரிஷியோட சாபத்தாலன்னு சொன்னீங்க மாதாஜி. அந்த ரிஷி யாருன்னு சொல்ல முடியுமா? ஜமதக்னி, பரசுராமருடைய அப்பா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஓகே, வேற எதுவும் சந்தேகம் இல்லை அப்படின்னா இதோட நம்ம நிறுத்திக்கலாம். அடுத்த வகுப்பு இல்லை, நான் டிராவல் பண்றேன். அதனால நெக்ஸ்ட் டியூஸ்டே நமக்கு கிளாஸ் இருக்காது. ஹரே கிருஷ்ணா.